கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் கர்த்தரை தரிசிக்கவும் அவருடைய வார்த்தையை தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தருணத்திற்காக நான் நன்றி சொல்கிறேன். இயேசு இந்த பூமியில் இருந்தபோது ஜனங்களுக்கு அவர் போதித்தார், அப்போஸ்தலர்கள் போதித்தார்கள் இல்லையா? இப்போ இயேசு என்ன போதித்தார், அப்போஸ்தலர்கள் என்ன போதித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய போதகங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் பார்க்க வேண்டிய விதம், இயேசு எதை போதித்தார், எதை முக்கியமாக கருதினார், எதற்காக அவர் வந்தார், அப்போஸ்தலர்கள் எதை குறித்து முக்கியப்படுத்தி பேசினார்கள் என்பதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்போமானால் நாம் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ முடியும். எத்தனை பேர் நாமே சொல்லுங்க. அழகான ஒரு பாடல், ஆவியானவரின் ஏவுதலால் பாடினார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த பாடலில் கடைசி கவி தெரியுமா? சத்தியவானை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. சத்தியவானை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. உன் பேரை ஜீவ புத்தகத்தில் உண்மையாயின்று எழுதிடுவார். வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாய் வல்ல ஆண்டவர் இயேசுவை. நித்திய ஜீவன். அப்போ திரள் கூட்டமான ஜனங்கள் சென்றார்கள், அற்புதம் அதிசயம் ஆகாரம் வாங்கிட்டு போனாங்க. ஆனா அவர் எதற்காய் வந்தார்? ஒருத்தர் கேட்டான். மத்திய எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 19:16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். எனக்கு அதை தாரும் இதை தாரும் அப்படின்னு நினைச்சல, கேட்கல. அவன் என்ன கேட்டான்? எனக்கு நித்திய ஜீவனை நான் அடைவதற்கு எந்த நன்மையை செய்ய வேண்டும்? எந்த நன்மையை? எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கிறது இன்றைக்கு? எனக்கு என்ன வேண்டும்? நித்திய ஜீவன் வேண்டும். நிறைய பேருக்கு என்னெல்லாம வேணும், பணம் வேணும், வீடு வேணும், வாசல் வேணும். அது ஆனா இவங்க என்ன கேட்டா? யோவான் 3:16 வாசிங்க. யோவான் 3:16. விசுவாசிக்கிறவன் எவனோ அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்தருடைய நோக்கமே நமக்கு என்ன கொடுக்கணும்? நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும். பாருங்க. ஆனா மனுஷன் நித்திய ஜீவனை மட்டும் விட்டுட்டு உலகத்துல எல்லாத்தையும் தேடுறான். சரியா? எல்லாத்தையும் தேடுறான். ஆனா பிதா தம்முடைய குமாரனை அனுப்பினுடைய நோக்கம் என்ன? நோக்கம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அந்த பாடல் எனக்கு உண்மையிலேயே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே இன்னைக்கு என்ன ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டபோது எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தாரு. இங்க வந்து பாண்டின வார்த்தையை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஏன்னா ஆவியானவர் ஒருவர் அல்லவா? ஆவியானவர் ஒருவர் அல்லவா? என்னோட என்ன பேசினாரோ அதே பாடலுடைய கொடுத்த போது எனக்கு மிகுந்த உற்சாகமாயிருந்தது. எனவே இங்க இருக்கிற நீங்கள் உங்க வாழ்நாள் முழுவதும் எதில் தான் குறியா இருக்கணும்? நித்திய ஜீவன். ஆண்டவரே, உங்களுடைய குமாரனை அனுப்புவதன் நோக்கம் நித்திய ஜீவன். அப்போ அந்த நித்திய ஜீவனுக்காகவே நான் பூமியில் உங்களை பின்பற்றுவேன், உண்மை ஆராதிப்பேன், உண்மை சேவிப்பேன். இப்படி நாம் வாழ்வோமா? இப்படி நாம் வாழ்வோமானால் அது அவருக்கு எவ்வளவு பிரியமாயிருக்கும்.
பாருங்க, மத்தேயு 18:8 படிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. இயேசு சொன்னாருங்க, இது இந்த பாஸ்டர்ல அப்போஸ்தலர் சொல்ல, உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். அப்போ இயேசுவினுடைய நோக்கம், இயேசுனுடைய பிரசங்கம், நீ நித்திய அக்கினிக்கு போகக்கூடாது. நீ 2 காலுடையவனாய் 2 கையுடையவனாய் 2 கண்ணுடையவனாய் எங்க போகக்கூடாது? நித்திய அக்கினிக்கு போகக்கூடாது. நீ எங்க வரணும்? நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அப்போ இன்றைக்கு அநேகர், நீங்க பாருங்க, இன்றைக்கு அநேகர் எங்கதான் போய்கிட்டு இருக்காங்க? நித்திய அக்கினியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் அந்த பாடல்ல பாடின மாதிரி நித்திய ஜீவனுக்காகத்தான் நாம் நம்முடைய பிரயாசம், நம்முடைய ஓட்டம் இருக்கிறது. அப்படியே நீ 2 கண்ணுடையவனாய் நரகத்தை தள்ளப்படுவதை பார்க்கணும், நீ 2 கையுடையவனாய் நித்திய அக்கினிக்கு போவதை பார்க்கலும் நீ 1 கண்ணு போதுன்றார். பாருங்க, நம்ம என்ன நினைக்கும், நமக்கு அவங்க இடங்கள் உண்டாக்கிட்டாங்க, இவங்க இடங்கள் உண்டாக்கிட்டாங்க, அவங்க என்ன எப்படி பேசிட்டாங்க அப்படின்னு நம்ம மனம் புண்பட்டுருந்தோம் இல்லையா அநேக வேளையில. ஆனா இடரல் யார் மூலமா தான் வரும்? நம்ம கை தான் நமக்கு இடரல், நம்முடைய கண் தான் நமக்கு இடரல், நம்முடைய கால் தான் நமக்கு இடரல். அப்போ இதை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்கோமா? இதை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்கோமா? அப்போ இயேசு இதை பேசினார், இது வேற யாரும் பேசல. நாம் இயேசு பேசினதை நாம் கவனிப்போமானால் நமக்கு நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போம், நாம் தைரியம் உள்ளவர்களாக இருப்போம். பாருங்க, இன்னொரு வசனம் பார்ப்போம். மத்தேயு 19:29. 19:29. 19:29 தான். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது விட்டவன் எத்தனை பேர் பார்க்கிறாரு? ஒரு நபர். எத்தனை நபர்? நம்ம கூட ஒரு ஆளை சேர்ப்போம் இல்லையா? நம்ம யாராவது கூட ஒரு ஆள், நம்ம எப்போதுமே அப்படித்தான், கூட ஒரு ஆள் பண்ண போவோமே தவிர நம்ம போக மாட்டோம். ஜபிக்க போனோம்னா சிங்கிளா போறோமா? எப்போதாவது கூட ஒருத்தர் வந்தாருன்னா ஜபிக்க போவோம். ஒருத்தரும் இல்லைன்னா நமக்கு சோறு வந்துடும், ஒரு பிரதர் வரலையே அப்படின்ட்டு இல்லையா? ஆனா அப்படி இல்லை, இது சிங்கிள் தான். இந்த வழி என்ன வழிதான்? சிங்கிள் வழிதான். நீங்க சிங்கிளா முதல் காட்டு போட்டு ஜோம் பண்ணணும், நீங்க சிங்கிளா வேதத்தை படிக்கணும். யார் இருந்தாலும் சரி இல்லாட்டிலும் சரி நீங்க படிக்கணும், நீங்க தேடணும். யாரையும் இதுல கூட்டே சேர்க்க முடியாது. கூடாது இல்ல, முடியாது. வார்த்தையை கவனிக்கணும், முடியவே முடியாது. எனவே விட்டவன் எவனும் நூறத்தனையாய் நித்திய ஜீவனையும். அப்ப பாருங்க, விட்டா அதையும் சுதந்திரித்துக் கொள்வான், நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஆனா எது நிமித்தம்? இயேசுவின் நாமத்தின் நிமித்தம். ஏன்னா இயேசுவை பிதா இந்த பூமிக்கு அனுப்பினார். ஏன்? நித்திய ஜீவன். ஆனா இன்றைக்கு எல்லாரும் என்ன நினைக்கும் தெரியுமா? இதோட சேர்த்து அவரையும் அப்படின்னு நினைக்குமே தவிர, ஆண்டவரே இதெல்லாம் இல்லாட்டும் பரவாயில்ல, நீர் தான் அப்படின்னு போனா எல்லாம் கிடைக்கும். ஆனா நம்ம இதையும் அதையும் நம்முடைய மைண்ட் அப்படிதான் இருக்கு. அதனாலதான் தாவீது சொன்னான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஆத்மா பிரிக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைய அவருடைய இருதயம் பார்க்கணும். யாருடைய இருதயம்? தேவனுடைய இருதயம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இருதயம் பார்க்கணும். அப்ப பார்க்கும்போது 100 கொடுப்பாரு. எத்தனை? 100 கொடுப்பாரு. அதை மட்டும் இல்ல, நித்திய ஜீவனையும் கொடுக்கிறார். நிறைய பேர் நிறைய இருக்கு, ஆஸ்தி இருக்கு. பாருங்க, எத்தனை பேர் தற்கொலை பண்றாங்க தெரியுமா? பெரிய பெரிய ஆளுங்க, மினிஸ்டர்ல இருந்து ஒருநாள் ஒரு மினிஸ்டரே தற்கொலை பண்ணி ட்ரெயின்ல வந்து செத்து போனான்னு சொன்னான். இப்படி எத்தனையோ பேரு. ஏன்? அவனுக்கு என்ன இல்லை?
நித்திய ஜீவன், அது சமாதானம் இல்லை. எனவே அவர் தருகிறது நித்திய ஜீவ வசனங்கள். பார்க்கிறோம். ஏன் சொன்னார்? யோவான் 4 அதிகாரம் 4:14 படிங்க. நாம் கொடுக்கும் தண்ணீரை, இப்ப எத்தனை வருஷம் சொல்லாரு? ஒருத்தம் தான். தயவு செய்து கூட்டு சேர்க்காங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கோ நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்று. அப்படியானால் நாம் தனித்து இருந்தாலும் நமக்குள்ள என்ன இருக்கும்? அந்த நீரூற்று இருக்கும். அந்த நீரூற்று வேத வசனம், பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு, உங்களை நடத்துவார். உங்களை நடத்துவார். 2 பேர் இருக்கிறது அவசியமே இல்லை. நீங்க சிங்கிளா இருந்து நீங்க கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து அந்த நித்திய ஜீவனை நீங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நேரடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கெல்லாம் அடையாளம் பார்த்தீங்கன்னா யோவான் 4:10 படி. யோவான் 4:10. நீ தேவனுடைய ஈவையும் என்ன கொடுத்தாரு? யாருங்க இது? யாரு இந்த பெண்? யார் இந்த பெண்? யார்? சிங்கிள். சிங்கிள். இப்படி சிங்கிளா யாரெல்லாம் போறாங்களோ அவருக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பான். பாருங்க, இவ்வளவு இங்க வேற யாருமே கிடையாது. சொல்ல போனா அந்த பெண் ஏற்கனவே உனக்கு இருந்த புருஷங்க எத்தனை பேர்? எத்தனை பேர் இருந்தாங்க? இப்பொழுது இருக்கிற உனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்லுவாரு. 6 புருஷன் இருந்தாங்க. புரியா? இப்படிப்பட்ட ஒரு பெண்ணு கூட அவர் எதை கொடுக்குறாரு? ஜீவன். அப்ப யாரையாவது ஒரு தழுவாரா? யாரையாவது ஒரு தழுவாரா? புறக்கணிப்பாரா? ஒருவரையும் புறக்கணியாதவர். ஆனா அவர் எப்படி போன தெரியுமா? நீ தனியாய் போக வேண்டும். எப்படி போனோம்? தனியாய் போக வேண்டும். தனியாய். அங்க சீசன்லே கிடையாது, வேற யாருமே கிடையாது, அவரும் அவளும். இப்படி நீங்கள் தேவனிடத்தில் தனித்திருந்து கேட்கும்போது அந்த ஜீவ வசனத்தின் மூலமாய் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனையும் நாம் என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க வேண்டும். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகவே தம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார். நம்ம என்ன நினைக்கிறோம்? பெரிய உத்தியோகம் வேணும், பெரிய வீடு வேணும், பெரிய கார் வேணும், இதுலயே போய்கிட்டு இருக்கு இல்லையா? ஆனா அவர் தருகிறது நித்திய ஜீவனே கொடுத்தாருன்னா மற்றெல்லாம் தன்னால வந்துடும். சரியா? நித்திய ஜீவனே கொடுத்தாருன்னா மற்ற எல்லாம் தன்னால வரும். உங்களுக்கு அது ஒரு பொருட்டே இல்லை பிரியமானவர்களே. எனவே அவர் நித்திய ஜீவனை தருவதற்காகவே இந்த பூமிக்கு அனுப்பினார். அதாவது மண்ணிலிருந்து மனுஷனை எடுத்து உருவாக்கி கீழ்ப்படியாம போன மனுஷனுக்கு திரும்பவும் நித்திய ஜீவனை கொடுக்கணும்னா அவர் நம்ம மீது வைத்திருக்கிற அன்பு எவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்த்துக்கோமா? அவர் நம்ம மீது வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரிது பிரியமானவர்களே. எனவே பவுல் தீமோத்தேயு மூலமா எழுதும்போது சொல்றாரு. தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 19 வசனம். இத நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படி நல்ல ஆதாரத்தை அவர்களுக்கு ஆலோசனை சொல்லல. இது என்னது? கட்டளை. இதுதான் உனக்கு வேணும். உனக்கு வருங்காலத்திற்கு எது வேணும்? நித்திய ஜீவனுக்கு நீ உனக்கு சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்து போயிடக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள மேன்மையை பார்த்து, இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தை பார்த்து, இந்த உலகத்தில் உள்ள கனத்தை பார்த்து, இந்த உலகத்தில் உள்ள தேவனை அறியாத ஜனங்கள் மயங்கி போய்கிட்டு இருக்காங்களே, அந்த ரூட்ல போய் உனக்கு நித்திய ஜீவனை நீ இழந்து விடாதே அப்படின்னு சொல்லி பவுல் கட்டளையிட்டார் பிரியமானவர்களே. எனவே பவுல் தனக்கு சொல்லும்போது 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15, 16 படிங்க. 15, 16. பிரதான பாவி பவுல் சொல்லிட்டாரு. நான் யாரு? பிரதான பாவி. அப்படி இருந்தும் அப்ப அந்த பிரதான பாவிக்கு என்ன கொடுக்க விரும்புகிறாரு? நித்திய ஜீவன். நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் பெரிய அப்போஸ்தலன் நினைக்கிறோம். அவரு பெரிய அப்போஸ்தலன்கிற மேன்மை வரப்பதை பார்க்கலும்
நான் நித்திய ஜீவனை உடையவன் என்பதை குறித்து அவர் மேன்மை பாராட்டுகிறாயிருப்பார். சரியா? இந்த பூமியில் இருக்க வரைக்கும் தான் அப்போஸ்தலன். இந்த பூமியில போன பிறகு அவருக்கு பேர் கிடையாது. அவர் நித்திய ஜீவனுக்குரியவர். சரியா? நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனுக்குரியவர்களாய். அடுத்து அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு என்ன வேணும்? நல்ல பாருங்க, இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு. இப்போ அவர் மேல யாரெல்லாம் விசுவாசம் வைக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன். அப்ப அந்த நித்திய ஜீவன் வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு அடையாளமா, திருஷ்டாந்தமா பவுல் சொல்றாரு, நான் திருஷ்டாந்தங்க, ஆனா எனக்கு என்ன, நான் பிரதான பாவி, எல்லாரிலும் பிரதானமான பாவி, ஆனா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? நித்திய ஜீவன். அப்ப அந்த நித்திய ஜீவன் அடைவது என்ற நம்பிக்கையும் உறுதியும் பவுலுக்கு இருந்துச்சு. சரியா? பவுலுக்கு இருந்துச்சு. அதனாலதான் சொன்னார், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லித்தார். மரணத்துக்கு முன்னாடி அவர் சொல்லாரு, டிக்ளேர் பண்ணார். பிரியமானவர்களே, எனவே இந்த உலகத்துல நாம் வாழ்கிறோம்னா இந்த நித்திய ஜீவனை பற்றிய நம்பிக்கையும் தைரியமும் நமக்கு இருக்கிறதா? இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். தீத்து நிறுவம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பொய்யுரையாத தேவன். அப்ப ஆண்டவர் என்ன? அவர் பொய் சொல்லுகிற மனுஷன் அல்ல. பொய் சொல்வதற்கு, தான் பேசுனதை மாற்றுவதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? பொய்யுரையாத தேவன். ஆதி காலம் முதல் எதை வாக்குத்தத்தம் பண்ணி? நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி யாருக்கு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும். அப்போ எல்லாருக்குமே இது கிடைக்குமா என்ன அப்படின்னு தெரியல. அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். பவுல் தெரிந்து கொள்ளப்பட்டவன், பேதுரு தெரிந்து கொள்ளப்பட்டவன். எப்படி? அவருடைய அப்போஸ்தலர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்களுக்கு உண்டாகும்படி பாருங்க. அப்ப நோக்கம் என்ன? நமக்கு என்ன வேணும்? நித்திய ஜீவன் வேண்டும். நித்திய ஜீவன் வேண்டும் பிரியமானவர்களே. எனவே இந்த உலகத்துல கர்த்தரை ஆராதிக்கிற, தேவனை பின்பற்றுகிற, தேவனுடைய சமூகத்தை தேடுகிற, ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு நிச்சயம் வேணும். நான் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவானாயிருக்கிறேன். இந்த பூமியில ஆண்டவராய் இயேசு வந்தால் நான் இன்றைக்கும் அவருடைய சமூகத்துல போய் இளைப்பாறுவேன், அவரோடு கூட நான் செல்வதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. சரியா? பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15:19. அப்படி இருந்தால் 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக மாத்திரம் இருந்தால், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கிறது. என்ன கேட்டாலும் நேசுவாரு கொடுப்பார். அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா சுகம் கேட்டார்லாம் கொடுத்தாரு. எத்தனையோ பேருக்கு தேவைகளை சந்தித்தார். ஆனா நீங்க நித்திய ஜீவன் விட்டுட்டு இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். பாருங்க, அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் எனக்கு என் காரியங்கள்லாம் கொடுத்தாரு, வேலை கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு, இம்மைக்காக நான் கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா மாத்திரம். ஆனா நித்திய ஜீவனையும் நான் எனக்கு தந்திருக்கிறார் என்ற நிச்சயத்தை உடையவர்களாய் இல்லாமல் இருப்போமானால் நாம் யார்? பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த கேட்டகரியில இருக்கோம்? இன்றைக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார்.
ஆண்டவரே இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் சரி, ஆனா எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? நித்திய ஜீவன் வேணும். நித்திய ஜீவன் வேணும். பாருங்க, பேதுரு சொல்வார், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 67 68 படியா. யார் போனா? சீசர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அநேகர் பின்வாங்கி போனார்கள். 12 வரை கூப்பிட்டாரு. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? கேட்டார் பாருங்க, தைரியமா கேட்டார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? யாரிடத்தில் போகும்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அவன் கேட்டான், அவன் இந்த உலகத்துல எதையும் கேட்கல. நித்திய ஜீவ வசனங்கள். அப்ப அவர் எதுக்காக பின்பற்றிருக்கான்? நித்திய ஜீவ வசனம். இன்றைக்கு எத்தனை பேர் 100 பேர் 200 பேர் 1000 பேருங்கிறது இல்லை, நித்திய ஜீவ வசனங்களுக்காய் தேவனை தேடுகிறவர்கள் எத்தனை பேர்? கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆண்டவர் கேட்கும்போது, இதுல எத்தனை பேர் நித்திய ஜீவ வசனங்களுக்காய் வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இது தனித்தனியான கேள்வி. இது கூட்டே கிடையாது. நான் எனக்கு என் மனைவியை சேர்க்க முடியாது, என் பிள்ளைகளை கூட சேர்க்க முடியாது. ஏன்னா இது தனிப்பட்ட. யோவான் 7:37 படிங்க. சத்தமிட்டு எத்தனை பேரு? அவன் இயேசு இப்படித்தான் பேசுறார், ஒருவன் ஒருவன் ஒருவன். அவர் நேரடியாக எத்தனை பேரு? அவர் கூட்டே சேர்த்துட்டு கூப்பிடவே மாட்டார். எனவே பிரியமானவர்களே, அவர் நித்திய ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். அவர் நம்ம கொடுக்க விரும்புகிறா நித்திய ஜீவன், அழியாத ஒரு வாழ்க்கை, நித்தியமான ஒரு வாழ்க்கை, அல்லது நித்திய அக்கினி. இது 2 தான். உலகத்தில் எல்லாரும் போயிட்டே இருக்காங்க. பாருங்க, ஸ்கூலில் சேர்றாங்க. ஒரு கிட்டத்தட்ட 5-6 வயசில் ஸ்கூலில் நாங்களாம் சின்ன பிள்ளைங்க சேர்றோம். இப்போ 3 வயசுலேயே ஸ்கூலில் சேர்த்துறாங்க. கடைசியில் முடித்து +2 முடித்து வரும்போது தான் அவன் எங்கே போகிறான்னு விஷயம் தெரியும். சரியா? அவன் எங்கே போகிறான்னு தெரியும். ஆனால் அது வரைக்கும் எங்கே தான் போவாங்க? எல்லாம் ஒரே ஸ்கூலுக்கு தான் போவாங்க. ஆனால் +2 மார்க் ஷீட் வந்த உடனே யார் யார் எங்கே போகிறாங்கன்னு நினைச்சிடும், தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் ஒரு காலம் வரும். அந்த காலம் வரும்போது நமக்கு தெரியும், நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமா, நித்திய ஜீவன் கிடைக்காதா. ஆனால் எல்லா நன்மையும் அனுபவிச்சிருப்போம், எல்லா நன்மையும் நம்ம என்ன செஞ்சிருப்போம், அனுபவிச்சிருப்போம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் தர விரும்புகிறது நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் அவர் நமக்கு விரும்புகிறார். எனவே ரோமர் 6:22 படிப்போம். ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு. அப்போ ஒரு மனுஷன் பாவத்தினின்று என்ன செய்யணும்? விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பலன் பரிசுத்தமாகுதல். அப்போ ஒரு மனுஷன் நித்திய ஜீவன் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் டிராவல் பண்ணானா அவனுக்கு என்ன கிடைக்கும்? நாளுக்கு நாள் பரிசுத்தமாகுதல் அவனுக்கு கிடைக்கும். பலன் முடிவோ நித்திய ஜீவன். முடிவு நித்திய ஜீவன். பாருங்க, முடிவு எங்க போய் நிற்க பார்த்தீங்கன்னா, முடிவு நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு தான் அவன் கேட்டான், நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டானா இல்லையா? பாருங்க, விட இருக்கா இல்லையா? அப்போ எந்த கேள்விக்குமே என்ன இல்லை, என்ன இல்லாம இல்லை, விடை இல்லாம இல்லை. வேதத்துல கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, நாம் இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். உலகத்துல காரு, பங்களா, வீடு, வசதி எல்லாம் இருக்கலாம். ஆனா எல்லாம் வாழும் போல எல்லாம் ஒரு நாள் நம்ம விட்டு போயிடும். ஆனா நித்திய ஜீவன் உண்டாகுமா? யோவான் 10 படிங்க. யோவான் 10:10. திருடன் திருடவும் வரான். பாருங்க, இயேசு ஜீவன் உண்டாகும் பரிபூர்ணப்பட வந்தாரு. இவர் கையில மாட்டலன்னா யார் கையில மாட்டுவோம்? அவங்க கையில மாட்டிடுவோம். அவன் என்ன செய்வான்? கொல்லவும் திருடவும் அழிக்கும்.
மறுபடியும் நம்ம ஆத்மாவை திருடி கொன்று அழித்து போடுவான். இல்லை நமக்கு நித்திய ஜீவன் இருக்கும். ஆனால் இயேசுவோட சுருக்கம் ஒன்று சொன்னார். என்ன சொன்னாருமா? யோவான் 6:27 படியும் 27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, இம்மை, அங்க பார்த்தா இம்மைக்காக மாத்திரமல்ல, இங்க அழிஞ்சு போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திருக்கிறார். அப்போ சீல்டு பண்ணியிருக்காரு. யாரெல்லாம் தொடர்ந்து போய் அவரிடத்துல கேட்கிறார்களோ, தேடுகிறார்களோ, அவர்களுக்கு அதை கொடுக்கிறார். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய நோக்கம் என்ன? நித்திய ஜீவன். பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், இயேசுவா இருக்கட்டும், பிரசங்கம் பண்ணலாம், இதுதான் நித்திய ஜீவன் தான். இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்கள் ஏமாற மாட்டீங்க. எப்போ ஒரு நாள் வரும், அந்த நாள் என்ன செய்ய மாட்டோம்? ஏமாற மாட்டோம். எனவே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை பழைய ஏற்பாட்டில் உள்ள ஜனங்களுக்கு கானான் தேசத்தை வாக்கு பண்ணினார். புதிய ஏற்பாட்டில் நமக்கோ எதை வாக்கு பண்ணியிருக்கிறார்? நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை பிதாவாகிய தேவன் முத்திரித்து இருக்கிறார். குமாரனை இயேசு கிறிஸ்துவை முத்திரித்து இருக்கிறார். யாரெல்லாம் போய் இயேசுவிடத்துல போய் கேட்கிறார்களோ, அது எப்படி போன தெரியுமா? தனியாக தான் போகணும். நம்ம குடும்ப ஜெபமா, கூட்டு ஜெபமா, 10 பேரை கூட்டிகிட்டு என்ன அப்படின்னு நினைக்கிறோம். என்ன நிறைய பேர் கூட்டு நோ அவரை பார்க்கறதா சந்திப்பு தனியாக தான். பவுலை தனியாக தான் சந்தித்தார். பேதுரு மனங்கசந்து எழுதானே தனியாக தான். சரியா? அந்த பெண்ணாக இருக்கட்டும் தனியாக தான். எனவே தனியாக எத்தனை பேர் அவரை சந்திக்க நீங்கள் விரும்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்துவோம். தனியாய் நான் அவரை சந்திப்பேன். ஆண்டவரே, நான் தனியாய் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே, இந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வேன், இந்த நித்திய ஜீவனுக்காகவே நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும்னா கண்டிப்பாக அவர்களுக்கு எதை தருவார்? நித்திய ஜீவனை மட்டுமில்லை, இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்கள் சொல்வாரு தருவார். ஏன்னா உலகத்தினுடைய எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு தான் மனுஷன் செஞ்சாரு, உண்டாக்குனார். இவன்கிட்ட கேட்டு என்ன செய்யல உண்டாக்கல. இப்படிப்பட்ட நல்ல தகப்பனை நாம் தேவனாய் பெற்றிருக்கிறோம். ஆமென். இதற்கு பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யலாம். ஆமென். நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று நீர் விரும்பி நம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை முத்திர்த்து, ஆண்டவரே, அவரை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து எங்களுடைய பாவம், சாபம், வியாதி, மரணம் எல்லாவற்றையும் அவர் மீது சுமத்தி, எங்களுக்கு வர வேண்டிய அத்தனை சாபத்தையும் அவர் மீது சுமத்தி எங்களை விடுதலையாயும் ஆராதிக்கவும், நித்திய ஜீவனை எங்களை பற்றி கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு நம்முடைய குமாரன் மூலமாய் செய்து முடித்த கிரியை நாங்கள் விசுவாசித்து அந்த நித்திய ஜீவனுக்குள் நாங்கள் பங்கடைய நீர் எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறீர் என்பதை பார்க்கும்படி எங்களுடைய மனக்கண்களை திறப்பீராக. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை தியானித்து இடைவிடாமல் இதை பற்றி கொண்டு நாங்கள் நித்திய ஜீவனிலே பங்கடைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், தொடர்ந்து வழிநடத்தும். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.